ஹே வணக்கம் டார்மஸ், வெல்கம் டு லெக்ஸ் மேன்ஷன் அண்ணா அங்கே டார்க். ஓகே, என்னோட சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. அப்படி இல்லைன்னா டார்க் ஷேட்ஸ்னு போடுங்க, வரும். சரி, ஓகே. எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினாக கொஞ்சம் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் சீன் இதோட போன ரீவெண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, கடைசியாக ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ நம்ம அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஒய்ஜே அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒய்ஜே பேர் நல்லாயிருக்கு, ஸோ அதனால் அதையே வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு அந்த வைஜே பேர் பிடிச்சிருந்ததா கமெண்ட்டில் சொல்லுங்கடா. ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக சர்க்கிளில் போகலாம். அண்ட் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? அப்புறம் அது கேட்டால் தான் கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் வெளில கேட்டுச்சுன்னா சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஹே ஹே பாருங்க வைஜே. ஓ வயன், என்னடி இது இப்படிலாம் சொன்னாங்க? ஐயோ, அப்போனா அந்த கார்டு பியோட தாடி. ஐயோ, முகத்தை கொடுக்க வரைக்கும் பார்த்ததில்ல. ஆனால் பேர சொன்னால் வயிறு புளியை கரைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வயிறு பிடிச்சிட்ருப்பான். நீங்கள் பாரு, ரிலாக்ஸ், எதுவும் நினச்சிட்டு இருக்காது, சரியா? நீ சொல்லுவ, எனக்கு கரையுதில்ல. ஐயோ, இப்போ என்ன ஆச்சு நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அண்டர் கிரவுண்ட் மாஃபியா பேர் சொன்னாலே இத்தனை பேர் நடக்கிறாங்களே, அவனுக்கு இருக்குது. நீங்கள் அப்படியே இங்கே வந்து வைத்திய ஷாக்காக பார்க்குறா. ஏய், என்னடி சொல்கிற? அவன்கிட்ட போட்டி போட போறியா நீ எப்படி சொன்னோன்னே நேரில் பார்த்தா அவனுக்கு இருக்குது. அடி பாவி, இவன் இன்னும் திருந்தலமாமா அப்படின்ற மாதிரி போலீஸை பற்றி சொல்கிறாங்க. இந்த போலீஸ்காரங்க என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. சார், பேசாமல் வீக்கு பல்ல இவ்வளோ உள்ள வச்சுருங்க, நான் கூட வந்து ஏதாவது ஒரு 2 வருஷம் கழிச்சு பெயில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே நீங்கள் காண்டா பார்க்குறீங்க. பின்ன என்னடி, முதல்ல வாய்க்குள்ளே இவளே கை விட்றா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு போகிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவள் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறா. சரிம்மா, நாங்கள் போய் வெளில நிற்கிறோம், நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாங்க. நீங்களும் வந்து பார்க்குறீங்க, ஐயோ அங்கிள் போகாதீங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி பார்க்குற அவளும். நீங்களும் வந்து சரி நான் உள்ள போகிறேன் வரியா அப்படி சொன்னோன்னே, கூட்டிகிட்டு போ, என்ன விட்டுட்டு போகலான்னு பார்க்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு அப்படியே உள்ளே போயிடுறா. வேறப்பா நீங்கள் வந்து இந்த வரப்பமாக இருக்குன்னு குறைச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து உள்ளே வந்து படுக்கிறீங்க. நீங்கள் வைஜேக்குன்னா கொலை நடக்குது, இருந்தாலும் நீங்கள் இருக்கிற போல்டுக்கு அவளும் வந்து சொல்கிறா, டேமன்ஸ் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க, நீ யாது அப்படின்ற மாதிரி. இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காட்டுறா. இங்கே வந்து அந்த பர்சன் வந்து இந்த குழந்தைங்கள கடத்துவாங்கள, கடத்தி ஒரு ஊருக்கெலாம் இம்போர்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறா. அதை நீங்கள் பார்க்குறீங்க. டக்குன்னு அந்த ஃபோன் லாக் பண்ணிட்டு, இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறான்னா இவனை பார்த்து நாமே ஏண்டி பயப்படணும் அப்படின்ற மாதிரி புதுசாக வைஜய் வந்து ஒரு தைரியத்தை வெளில கட்டு அப்படியே கோமா பேசிகிட்டு இருக்க. நீங்கள் அளவு பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீ என்ன பண்ணாலும் சரி மச்சான், நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன்டா. குழந்தைங்கள கழுத்துல தப்பு இல்லையாடா, மட்டும் கையில் கிடச்சான் அவனை முண்டமாக அப்படி ஓட விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. கேவலமாக பேசுகிறா. நீங்களும் பார்க்குறீங்க. என்னடி எனக்கு தலைவலிக்கு தூங்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை மச்சான் குழந்தைங்க எப்படா காட்டுறான் அப்படின்னு சொன்னேன். மூட்டு தூங்கு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்கிடுறா. அவளுக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைஜய்க்கு சுத்தமாக பிடிக்காது. அவள் வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுவா இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ அதனால தான் பொங்கிட்டா மாப்பிள்ளை. அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஹெட் ஷாட் அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே மயக்கத்தில் இருக்கீங்க 2 பேரும். ஓகே, இப்போ கான்செப்ட் வந்துடலாமா? இப்போ நீங்கள் தான் முழிக்கிறீங்க வாயன். டக்குன்னு இப்படி கண்ணை திறக்கிறீங்க பாருங்கள். கண்ணை அப்படியே ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்குது. கண்ணெல்லாம் அப்படி மாதிரி கண்ணை இப்படி மூடி திறக்கிறீங்க. கையை இப்படி பண்ணால் பார்த்தா ரிலீஸ் ஆக முடியாது. பார்த்தா பின்னாடி கயிறை போட்டு ரோப் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் இப்படி பண்ணிட்டு சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறீங்க. அப்போ தான் ரியலைஸ் ஆகுறீங்க ஒரு பெரிய மேன்ஷனில் இருக்கிறீங்கன்னு. இது என்ன இடம்? இது யாருங்களா? வைஜய். அங்கே வைஜய் பார்த்தா அப்படியே ரத்தமாக இருக்குது தலையில். செம்மையாக அடிச்சிருப்பாங்க போல். பாதி தலை ஃபுல்லாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு மனசு உடஞ்சிருச்சு. உங்கள் ஃப்ரெண்டில் ஹே வைஜய், இங்கே பாதி அப்படின்னு சொல்லி நல்லா கத்துறீங்க. பட் நோ ரெஸ்பான்ஸ். அப்படியே நீல் டவுன் போட்ட மாதிரியே அப்படியே ஹெட்டை கீழே குனிஞ்சிட்டு அப்படியே ஃபைண்ட் ஆகிருக்கிறா. உங்களுக்கு அப்படியே கண்ணில் கண்ணீராக வருது. டேய் யாரா பண்ணீங்க? வைஜய் இன்ஜரி அப்படின்னு சொல்லி கத்துறா. பட் நோ ரெஸ்பான்ஸ். எங்கே சுற்றி இருக்காங்களா பார்த்து, ரிலீஸ் பண்ணுங்க எங்களை, எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, யார் நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறீங்க. அப்போது அங்கே ஒரு ஃபுட் ஸ்டெப். அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே அந்த ஃபுட் ஸ்டெப்பை தான் பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே அங்கே பார்க்குறீங்க. பார்த்தா தேயங்க தான் செம்ம மாதம் அப்படி நடந்து வந்துட்டுருக்காரு. பார்த்தோன்னே இந்த மாதிரி ஷாக்கு. ஒரு பர்சன், தெரியாத பர்சன் இந்த மாதிரி வராங்க.
உங்களுக்கு பல குழப்பம் இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு யார் அப்படின்ற மாதிரி டவுட்டாகவும் இருக்குது. அந்த சேம் டைம் நம்ம எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கீழே இறங்கி அப்படியே உங்கள் முன்னாடி தான் நிற்கிறாங்க. ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக் தான். நீ எதுக்கு இங்கே வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே. காட்ஸ் ஒரு சவுண்டு தான். காட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வைஜே இப்படி இந்த 2 கை பிடிச்சி ஒரு ராடு இருக்கும், அது அப்படியே அவள் நெஞ்சு பக்கம் அடிக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் கத்துறீங்க, ஏய் விடு ப்ளீஸ் விட்டுருங்க, ப்ளீஸ் விட்டுருங்க, என்ன தான் வேணும் உங்களுக்கு வைஜே எப்படி சொல்லிட்டு ரொம்ப கத்துறீங்க, அழுகுறீங்க. பார்த்துட்டு கத்து, நல்லா கத்து. பென்ட்ரைவ் எங்க? அது போதும் உங்களுக்கு. இந்த பென்ட்ரைவ் எங்க? இந்த வேர்ட் கேட்டோடனே உங்களுக்கு மைண்டில் வந்துருச்சு. வி அவங்க ஒரே ஒரு ஸ்மித் தான். யா ஐம் வி. பென்ட்ரைவ் எங்க? நீ எதுக்கு எங்களை கூப்பிட்டு வந்திருக்க? இப்போ பென்ட்ரைவ் எங்கன்னு கேட்டேன், அது புரிஞ்சுதா இல்லையா? பென்ட்ரைவ் பென்ட்ரைவ் பென்ட்ரைவ்னா தெரியாது. ஓ அப்படி வரீங்களா நீங்கள்? இப்போ நீ பென்ட்ரைவ் நீ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உன் ஃப்ரெண்டு பொழைச்சா இல்லை அப்படின்னு ஒரு கண் அங்கே தான் இன்னும் எச்சா சேர்த்து அந்த எப்படி சொல்கிற நெஞ்சு மேலேயே ஒரு அடி அப்படியே வாயிலேருந்து போய் கொப்பளிச்சிட்டு வருது ரத்தம். நீ எப்படி பார்த்து ஷாக்காக அழுகுறீங்க. வைஜே ப்ளீஸ் 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 விட்டுருங்க 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 ப்ளீஸ் வைஜே இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் நீல் டவுன் பண்ணிக்கிட்டு அப்படியே அவகிட்ட போறீங்க. நீங்கள் அப்படியே வீ வந்து உங்களை காலாலேயே ஹைட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு செம காண்டாகுது. அப்படியே வீயை முறைச்சி பார்க்குறீங்க. ஓ முறைகிறியா? நல்லா முறை. எவனோட சீக்ரெட்டு எவன்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராப் தான் முட்டி அப்படியே பிடிக்கிறான். ப்ளீஸ் ப்ளீஸ் எது வந்தாலும் என்ன ஏதாவது பண்ணுங்கள் ப்ளீஸ். என் ஃப்ரெண்டை மட்டும் விட்டுருங்க, அவன் எந்த தப்பு பண்ணல ப்ளீஸ். ஓ உன் ஃப்ரெண்டு எதுவும் பண்ணல, சரி இருந்துட்டு போட்டோம். நீ ஏன் எல்லாம் பண்ணதாகவே இருந்துட்டு போட்டோம். அவன் எனக்கு ஒரு ட்ரம்ப் காட்ரி, அவளை வச்சு தான் உன் வாயிலேருந்து எல்லா ஆன்சர் கொடுக்க போகிறப்ப. சொல்லு பென்ட்ரைவங்க. பென்ட்ரைவ் சொல்கிறியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்ச பார்ப்பான். சொல்கிறேன் அப்படின்னு நடந்து எல்லாத்தையும் சொல்லுவீங்க. வாட் அ பிளான். எங்கிட்ட ஸ்கெட்சு, எவனோட சீக்ரெட் எவன்டாட்டி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடியும் நல்லா கொத்தோட பிடிச்சிங்கன்னு நல்லா உழுக்குவான். நீங்கள் ப்ளீஸ் எனக்கு எதுவுமே தெரியாது, அவங்க கொடுக்க சொன்னாங்கன்னா கொடுத்தேன். இது உங்களோடதுன்னு தெரியாது, இது உங்கள் சீக்ரெட்னு எனக்கு தெரியாது, எனக்கு மற்றபடி எனக்கு பென்ட்ரைவில் என்ன இருக்குன்னே தெரியாது, ப்ளீஸ் என்னை விடுங்க. ஓ பென்ட்ரைவில் எதுவும் தெரியாது, ஆனால் மேடம் ஆட்டிக்கிட்டு போய் அது கொடுத்துருக்கீங்க. அவன் கொடுக்க சொன்ன போய் கொடுத்துருவியாடி? இந்த பென்ட்ரைவுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குன்னு கூட தெரியாமல் போய் கொடுத்த பார்த்தியா? அங்கே தப்பு பண்ணிட்டேன். உன் பேர் என்ன? என் பேர் என்ன? பாஸ் வாயன். வாயன் தப்பு பண்ணிட்டியே. அந்த பென்ட்ரைவ் நான் எப்படி எடுக்கணுமோ எடுத்துப்பேன், ஆனால் எங்கிட்ட இருந்து உன்னை எப்படி யாரு காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரில. ஃபீல் ஸோ சேட். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. எந்திரி ப்ளீஸ் விட்டுருங்க, நான் அந்த உண்மையை சொல்லிட்டேன்ல. ஐயோ ரொம்ப உண்மையாக சொல்லிட்டேங்க, எந்திரிங்க ப்ளீஸ். ஒய்ஜே என்ன ஒய்ஜே அவன் அங்கே தானே இருக்கிறா, செத்தெல்லாம் போக மாட்டேன். அவளை தூக்கி அங்கே போடுங்கடா. ஓகே பாஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். அவளை எதுவும் பண்ண மாட்டேச்சோ, இனி பண்ண போகிறது ஒன்றா தான். அதுதான் கஷ்டமாக இருக்கு. வா 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 வேணாம் நான் தான் உண்மையாக சொல்லிட்டேன்னு என்னை எதுக்கு கூப்பிட்டு போகிற ப்ளீஸ் ப்ளீஸ் எங்கள் விட்டு நான் போயிடுறேன். உன்னை விட்டுட்டு நான் வேலை சுற்றிட்டுருக்கணுமா? அப்படியே அவங்க முடியை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறான். நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு முடியாமல் போயிட்டுருக்கிறீங்க. அப்படியே அந்த ஸ்டெப்ஸுக்கிட்டலாம் காலெல்லாம் இடித்து அவங்களுக்கு ரத்த கால்லேருந்து ஒழுகுது. அப்படியே அவன் வந்து ரூமில் தள்ளி விட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படி பார்த்துட்டு வெளில போகலான்னு ட்ரை பண்ணுறீங்க, பட் அப்படியே கை வச்சு ஹைட் பண்ணிட்டு என்ன மீறி இந்த மேன்ஷனுக்கு காற்று மீறி போயிடுவியா? படுப்போ. வாட் தப்பாக பேசுகிற? ஐயோ என்ன போல வாய்ஸ் இப்படி எகிருது? எவ்வளோ நேரம் எலி மாதிரி இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ என்ன வாய்ஸ் எகிருது? வேணாம், இவ்வளோ பண்ணது எல்லாம் பொறுத்துக்கலாம். நீ யார்? அதான சொல்லிட்டல எல்லாத்தையும், என்ன கண்ட்ரோல் பண்ண நீ யார்? ஆஃப்டர் ஆல் உன் பேர் வி, அவ்வளோதான். உன் கையில் நீ உலகத்தையே வச்சு கட்டுப்படுத்தலாம், ஆனால் என்ன கிடையாது. தள்ளு. ஓ ஐ லைக் யுவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஆல்சோ போல்ட்னஸ். செம்ம தான் போ, ஆனால் ரொம்ப தப்பு பண்ணுறிய.
எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. மயன் உன்னை விட்டுலாம் தான் நினச்சேன், ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிவிட்டு. பட் நீ பேசுகிற திமிரு பார்த்தியா, என்னை குட்டி விட்டாதடா அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன தான் தெரியல. வா பார்க்கலாம். வேணாம் விடு. ஐயோ என்னோட ஸ்ட்ராங்கில் நீ தூசு மாதிரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். அப்படியே ஒரே ஒரு இடுப்பு தான். நீங்கள் அப்படியே வந்துடுறீங்க, அதில் அப்படியே படுக்க போட்டுறான். நீங்கள் அப்படியே விழுந்துடுறீங்க. அப்படியே எந்திரிச்சிட்டு வேணாம் விடு அப்படின்னு சொன்னோடனே வந்து என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்கள் மேலே படுக்க வரும்போது நீங்கள் அப்படியே கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க காலில் வந்து இந்த ப்ளீட் ஆயிருக்குல்ல அது. அவன் பார்த்துட்டு அப்படி உங்களை பார்க்குறான். சொச்சோ ப்ளீட் ஆயிடுச்சா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் காலை வச்சு நசுக்குவான் பாருங்கள். உங்களுக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, உயிர் ஊசலாடும். வலிக்குதுன்னு நல்லா கத்துவீங்க. பார்த்துட்டு கத்து, நல்லா கத்து. என் காது கூட மெல்லோடி சாங் கேட்குற மாதிரி கத்து வா. அப்படியே இதோடையே மேற்கொட்டுமா. சி விடு, தள்ளி விடுங்க. பட் உங்களுக்கு எனர்ஜியே இல்லை. அவன் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மிட் பண்ணுறான். நீங்கள் வந்து வேணாம் பின்னாடி போ ப்ளீஸ் வேணாம். ஐயோயோ வாயன், இப்படிலாம் நீ பேசக்கூடாது. எங்கே இவ்வளோ நேரம் பேசலாம் அந்த போனஸ்னா? நான் அதை எதிர்பார்க்குறேன்டி. அது அந்த மாதிரி கேட்டால் தானே எனக்கு இன்னும் ஒரு வெறி வரும். கற்றுங்க இன்னும் அந்த மாதிரி போனஸோடு கற்றுங்க. வேணாம் கத்துடி, சவுண்டு எங்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸில் அப்படியே நீங்கள் எப்படி போட்டிருப்பீங்கன்னா ஒரு டாப்பு மேலே ஒரு டாப் ஏர் பண்ணிப்பீங்க, ஒரு ஜீன்ஸு. டக்குனு அந்த டாப் போட்டு கிழிக்கிறான் பாருங்க, அது எலாஸ்டிக் அப்படியே பிஞ்சிட்டு வருது. நீங்கள் கத்துறீங்க விடுன்னு. அவன் அந்த மைண்டே எடுத்துக்கல. அப்படியே கிழிக்கிற இதில் அப்படியே வருது. அப்படியே நீங்கள் ரொம்ப கத்துறீங்க, உங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. அவன் முன்னாடி அப்படி இப்படி இருக்கிறதுக்கு டக்குன்னு தள்ளி விட்றீங்க ஒரு ஃபோர்ஸோட. அவன் அப்படியே கொஞ்சம் நவுறான். நீங்கள் எந்திரிக்கிறீங்க பாருங்கள், டக்குன்னு ஹைட் பண்ணிக்கிறான். காடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை முழுசாக பார்க்குறான் பாருங்க. வா இன்னொரு சுடையே இப்படி இருக்கிறியே, எப்படி இருக்கும். சி விடு. என்னாடி சீ என்னை பார்த்தா அப்படி தெரியுதா, சாக்கடை மாதிரி தெரியுதா அவள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜாலிங்க பிடிச்சி ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு தள்ளி விட்றீங்க, பட் யூ காண்ட். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கில். ஸோ நல்லா தட்டுறீங்க, அடிக்கிறீங்க, என்ன ரெஸ்பான்சிபிள் அவன். நீங்கள் அடிக்கிறதுலாம் அப்படியே ஒரு மாதிரி கொசு மாதிரி இருக்குது, அடிச்சு போட்டு அப்படியே போயிடுவான் போல் அப்படின்னு நல்லா ஃபோர்ஸாக பண்ணுறான். நீங்கள் வந்து விடுன்னு நல்லா திணறது, மூச்சு திணறது, டக்குன்னு அவனே வந்து ரிலீஸ் பண்ணிடுறான். என்னாச்சும் வைஜய் என்ன பண்ணிட்டு இருப்பாளோ அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அப்படியே வைஜயை யோசிக்கிறீங்க. இங்கே வைஜயை பார்த்தா அவளுக்கு இன்னும் அந்த ப்ளீடு ஸ்டாப் ஆகலை, ஒழுகிட்டே தான் இருக்குது. அப்படியே சேரில் ரோப்பில் வச்சு கட்டி போட்டு அப்படியே உட்கார வச்சுருக்காங்க. அப்படியே தலை மட்டும் கீழே குனிஞ்சிருக்கு அந்த ஃபெயிண்ட்லாம். அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. அவளுக்கு கொஞ்சம் முடிப்பு வருது. இப்படி லைட்டாக அப்படி பார்க்குறா பாருங்க. அவளுக்கு கண்ணில் அடிச்சிருப்பாங்க, அந்த இடத்துல ஸ்க்ராட்ச் ஆகி அவனுக்கு ப்ளீட் ஆகிட்ருக்கும். அங்கே உள்ள வந்த மேட்ச் வந்து பார்த்துட்டு டக்குன்னு அவகிட்ட போய் உடனே ஃபஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துலலாம் லைட்டாக இன்ஜர் வைக்கும் போது அதுக்கு சமயம் எரியுது. பொறுமையா பார்த்து எப்படிம்மா இங்கே வந்து மாட்டினீங்க? நான் என்னங்க பண்ணேன், செவனேன்னு தூங்கிட்டு தாங்க இருந்தேன். ஆமாம் சாரிம்மா ஒன்றும் இல்லை கொஞ்சம்தான். அப்படியே அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி அந்த இடத்துல லைட்டாக டிஞ்சர்லாம் வச்சு பேண்டேஜெலாம் போட்டு ஒட்டிடுறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வைஜய் வந்து பார்த்துட்டு பசிக்குது சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே டக்குனு காட்ஸ் வந்து நீங்கள் இன்னும் டிஞ்சர் வச்சுருக்கீங்கன்னு சொன்னோடனே இதை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள ஏக்கமாக பார்க்குறீங்க. அவனுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஐயோ இப்படி விட்டாருமேனு. அங்கே காட்சை பார்த்துட்டு சார் என்ன சார் பசிக்குது சார், ஏதாவது சாப்பிட தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அந்த காட்சை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த பக்கத்து திரும்புகிறாரு பாருங்க. இங்கே வயன் நடந்து வந்துட்டுருக்குறா. அப்படியே வயனே மேலேருந்து கீழே பார்க்குறாங்க. அந்த வயனும் வந்து நேராக வந்து சேரில் உட்காரா, கட்டி போடுறாங்க. இங்கே வந்து அப்படியே வைஜய் பார்க்குறா. என்ன நீ தானாக வந்து கையில் கட்டு போடுறாங்க, அதையும் வாங்கிக்கிற, எங்கேயாவது ஓடி இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோடனே இங்கே அந்த பாடிகார்டு மறைக்கிறாங்க. இல்லை சும்மா பசிக்குது, ஏதாவது தரீங்களா? இல்லை நீ வாய் பேசாமல் இருந்தாலே நான் தந்திருப்பேன், பேசிட்டல பட்னியாகவே கடை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஐயோ சார் தெரியாமல் சொல்லிட்டு சார் இவ்வளோ நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது அப்படியே வெளில போயிடாரு. இங்கே வந்து வைஜய் வந்து வயனை பார்க்குறா. மச்சான் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் வயன் வந்து உங்களை பார்க்குறா பாருங்க. பார்த்தோன்னே கண் வந்து அழுகையாக வருது. சாரிடி விடுடி பார்த்துக்கலாம். அப்போ கூட வைஜய் இப்படி சொல்லும் போது கூட வயனுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. வைஜய் ஏண்டி இங்கே வந்து மாட்டினேன்? நான் வந்து மாட்டினேன், நான் தான் வந்து மாட்டேன் அப்படின்னு வந்து அவளை லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அடிச்சு அடியில் மண்டை குழம்பிருச்சோ அப்படின்ற மாதிரி நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இங்கே வந்து அப்படியே உள்ள டோர் ஓப்பன் பண்ணி வராங்க.
உங்களுக்கு வியை ஃபேஸ் பண்ணவே முடியல, கீழே குனிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனால் வி வந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு உங்கள் வைஜியை பார்க்குறாங்க. வைஜியை வந்து வியை பார்த்து செம்மையாக மறைக்கிறா. அடிச்ச அடியில் கண்ணு மூடிட்டு இருக்குன்னு நினச்சேன், பரவாயில்ல திறந்துட்டு தான் இருக்குது. மறைக்கிற சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்கும்போது இவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே டக்குன்னு வைஜியை வந்து பரவாயில்ல ஏதோ மனசில் ஈர மாதிரி லைட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சாப்பாடு பார்த்து பார்த்தா ப்ரெட்டு. இங்கே வைஜே எங்க ப்ரெட்டை தரீங்க, இதெல்லாம் சாப்பிட்டா அடைச்சிக்குங்க. ஐயோ சரி இதாவது கடைசி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் மட்டும் ரோப்பை அவுத்து விட்ருப்பாங்க. எடுத்த பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கா, அவங்க முன்னாடியே தான் நின்றுட்டுருக்காங்க. ஐயோ என்னையா இதுலேயும் ஷேரா, ப்ரெட்டை தானையா தந்தீங்க, நீ சாப்பிட்றேலாம் கட்டி போட்டேன். சரி சரி சாப்பிட்றேன். இங்கே வைஜே சாப்பிட்றத பார்த்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவளுக்கு சைட்லலாம் அந்த பக்கம் அடி விழுந்து ஒரு மாதிரி கண்ணில் லைட்டாக ஸ்க்ராட்ச் விழுந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த ப்ரெட்டை பார்க்குறீங்க, சாப்பிடல. நீங்கள் உங்களே பார்த்துட்ருக்காங்க, நீனும் சாப்பிடலையா, எனக்கு எதுவும் வேணாம். டக்குன்னு வந்து கையை கட்டி போட்டு வராங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, வைஜய் வந்து பார்த்துட்டு ஏய் எங்கள் மேலே சாப்பாடு தரமாட்டாங்கடி, சாப்பிடு, மயங்க எங்கிட்ட போது செத்து போயிட போகிற, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டி விட்றா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீராக வருது. எதுக்கு மச்சான் அழுகிற, என்னால் தான் இப்படி நினச்சி மூட்டு சாப்பிடு, இந்தா அடிச்சிட்டான்ல, ஐயோ வலிக்குது, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரெட் எடுத்து கொடுப்பா. அப்படியே நீங்களும் அப்படியே ஒரு தடவை ஒரு கடி கடிப்பீங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவளை சாப்பிட்டே வச்சுருவா. காய்ச்சலில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்களும் இங்கே உட்காந்துருப்பீங்க. மச்சான் எதுக்குடா, இந்த பெண்ட்ரைவ்னால தானே எல்லாம் நடக்குது. ஆமாம் நீ எதுக்கு பேரஞ்ச மாதிரி வந்து உட்காந்தா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வாயனுக்கு அப்படியே கண்ணந்த கண்ணீர் வருது. ஏய் என்னடி, ஏன்னா அழுகவே மாட்டேன், சும்மா சுற்றிட்டு வந்து அழுகுவேப்ப, இப்போ நான் அடிக்கடி டேங்க் லீக் ஆகிட்டே இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னேன்னே நடந்ததை சொல்கிறீங்க. வி வந்து அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ண வந்தானே, அவள் அப்படியே அடா அந்த கம்முனாட்டி இதெல்லாம் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டென்ஷன் ஆகுது. சி வேற என்னடி பண்ணா அப்படின்னு சொன்னோன்னே சொல்லடி, ஆனால் இதெல்லாம் விட என்னால் நீ ரொம்ப கஷ்டப்படுறல, இதான் நீ கஷ்டமாக இருக்குது. பெரிய இதெல்லாம் பார்த்தா நான் வாழ்க்கையில் டெய்லி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளும் அப்படியே சோகமாக அமைதியாக இருக்கிறா. இங்கே அப்படியே ஒரு நியூஸ் வருது, வி வந்து ஒரு டெண்டர் விஷயமா யூஎஸ் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. இங்கே வந்து உங்களுக்குன்னா சந்தோஷமே பார்த்துட்டு பாடா டே, இப்போ இது இல்லாத டைம் தான் நம்ம வந்து வெளியே போக முடியும். ஸோ இந்த இடத்துல ஏதாவது வெளில போகிறதுக்காக வழி இருக்குது தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் மச்சான், ஐயோ எனக்கு வர சுச்சு வருதே அப்படின்ற மாதிரி அவளும் ஒரு மாதிரி நெறிஞ்சிட்டு இருக்கிறா. பார்த்துட்டு ஏய் சூப்பர் ரீ, சுச்சு நெரடி சூப்பரு, ஏய் அவன் எப்படியே ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போவான், அந்த இடத்துல நீ ஏதாவது ஒரு விண்டோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடச்சாலும் போய் அப்படியே போலீஸ்கிட்ட சொல்லிடு, நீ ஃபஸ்ட்டு கிளம்பு, போய் போலீஸ்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னை பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு முன்னாடி இந்த 7.5 மக்கள் இன்னுமே வரப்பா தான் நிற்கிறான், ஆனால் எதை கேட்டாலும் தர மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமே இப்படி பார்த்துட்டு சார் பாஸ் ஏமா கத்துற, தலைவரே எனக்கு சுச்சு வருது, கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் மட்டும் சொன்னீங்கன்னா நான் போயிட்டு வந்துடுவேன். ஸோ அப்படியே வந்து அந்த ரோப்பெல்லாம் கழட்டி விட்றாங்க. கழட்டி விட்டு அப்பாடா இப்போ தான் அப்படி சொல்லிட்டு சொடக்கில் எடுத்துகிட்டு இருக்கா. டப்புன்னு சொடக்கு வருது. இங்கே அப்படியே அந்த பாடி அப்படி பார்க்குற மாதிரி என்னடா இதுன்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி பாருங்கள், வைஜய் வந்து திரும்பிட்டு தம்ஸ்அப் கட்டிட்டு போகிறான். நீங்களும் வந்து போய்த்தலை அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டுருக்குறா. இப்போ வந்து வைஜய்க்கு கொஞ்சம் காய ஆறிடுச்சு. இப்போ வந்து ரெஸ்ட் ரூம் பக்கம் விட்றாங்க. அவளும் உள்ளே போகிறா. பார்த்தா நினச்ச மாதிரி அங்கே ஒரு விண்டோ இருக்குது. அப்பாடா அப்படியே வந்து அவளோட காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு அந்த மெதுவாக அந்த ஒரு கிளாஸ் எடுத்து பக்கத்தில் வச்சு சத்தமே எல்லாம் அப்படி வெளில போகிறா. அப்படியே அங்கே வெளியே பார்த்தா அவ்வளோதான், அங்கே ஃபுல்லாகவே நாய் கட்டி வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்னு தெரிய விட்ருக்குறாங்க. ஐயோ வீட்டுக்கு ஒரு நாய் வளர்த்த பண்ணிங்களாடா, அது வாக்கிங் வேறு போயிட்டுருக்குது, ஐயோ பெரிய பல்லு வேறு இருக்குது, கடிச்சா என்னாங்க அப்படின்ற நினச்சிட்டு இங்கேருந்து வெளியே போகிறது இம்பாசிபிள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் காலி போட்டுக்கிட்டு 2 பக்கம் காலாட்டிட்டு அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கிறா. இப்போ என்ன பண்ணிட்டோம், வைஜய் உன்னால் முடியும், உன்டா எதுக்காக கற்றுக்கிட்ட, இதில் நீ ப்ரூவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓகே
காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குதிச்சிட்றா. அப்படியே அந்த பக்கம் பிடிச்சா அப்படியே எப்படி சொல்கிறது, மேலே இந்த திட்டுக்கிட்டலாம் கண்ணாடி கிளாஸ் தானே வச்சுருப்பாங்க, வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. கண்ணாடி கிளாஸ் வச்சோன்னே அவளுக்கு கை இப்படி பிடிச்சிக்கிச்சு. ஐயோ எங்கே வச்சு கை வச்சிருக்குன்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்றா. ஆமா வலிக்குதே அப்படின்ற மாதிரி. கீழே இருக்க நாயெல்லாம் வந்து அப்படியே உழைக்குது பார்த்துட்டு, ஐயோ இதுங்க வேறு ஆமாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்படியே மெதுவாக எடுக்கிறா பாருங்க. அப்படி அப்படியே ரத்தமாக ஒழுகுது, அவள் கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. இருந்தாலும் அப்படி தொடச்சிட்டு அழுகக்கூடாது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவள் ஷூ போட்டிருப்பா. ஸோ அதனால் வந்து அந்த கண்ணாடி மேலே கால் வைக்கிறனால எதுவும் ஆளை அது அப்படியே பிடிச்சி அப்படியே பின்னாடி கீழே குதிக்கிறா பாருங்க. ரோல் ஆகிட்டு அப்படியே விழுகிறா. அப்பா வலிக்குதே இடுப்புன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறா பாருங்க. சுற்றி காய்ச்சா நிற்கிறாங்க. ஹாய். இங்கே அப்படியே அதே ரொம்ப தான் கட்டுறாங்க. நீங்களும் அவ்வளோ அப்படியே கட்டி போட்ட மாதிரி. இங்கே அப்படியே வயன் வந்து வைஜயை பார்த்துட்டு கேவலமாக பார்த்துட்ருக்கா. நான் நடிப்பானட்டும் கையை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, படுவாய் பசங்க கையிலேருந்து அந்த இதுதான் எடுத்து விட்டாங்க. ஆனால் கையில் ரத்தம் ஒழுகிட்டே இருக்குது. அவள் இருந்தாலும் மாதிரி கஷ்டமாயிருது. அந்த கையை பார்த்தோன்னே கஷ்டமாயிருது. என்னடி இது உன்னை விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சிட்டு அவளுக்கு இன்னும் கிரிட்டாக இருக்குது. இப்போ மறுபடியும் அந்த மேட் வராங்க. வந்து அவளுக்கு கைக்கு வந்து பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி கைக்கு போட்டு விட்டுட்டுருக்குறாங்க. அப்போது உங்களால் ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வைஜய் கேட்குறா. ஐயோ நான் ஏதாவது உங்களுக்கு எதாவது நான் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், வேலை தானே போகும். இட்ஸ் ஓகே நானே அதை வாங்கித்தரேன். வேலையா? உயிர் போயிருங்க. அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க ரெண்டு பேரும். அவங்க அப்படியே அந்த டிஞ்சர் வச்சுட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு அப்படியே வெளில போயிடுறாங்க. இங்கே வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம், அது மட்டும்தான் உங்கள் மனசில் தோணுது. இங்கே அப்படியே வைஜயோட கையை பார்த்தா அவளுக்கு இப்போ பேண்டேஜெலாம் நல்லா பேட்ச் ஒர்க் போட்டு ஒட்டி வச்சுட்டு ஓகே தான், பார்க்க நல்லா தான் இருக்கிறா. அப்படியே கொஞ்சம் 2 days இந்த மாதிரியே போகுது. பார்த்தா யூஎஸ்லேருந்து வந்துட்டான். அவன் வந்தோடனே அவன் ஃபுல்லாக பரபரப்பாக தான் இருக்குது. ஏன்னா வெளிலேருந்தே எப்படி சொல்கிறது, வெளில சவுண்டு கேட்குறது உள்ளே கேட்குது. நீங்கள் பார்க்குறீங்க அவன் வந்துட்டான் போலடி. இந்த கம்யூனிட்டி வரதுக்கு இதுங்க சவுண்டு போடுது பாரு சார், அதுதான் கொஞ்சம் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனோட கையில் வரவி. பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே ஸ்டெடியாக உட்காந்துருக்கீங்க. அவன் ரெக்கார்ட் ஆன் பண்ணுறான். இப்போ வைஜே என்ன சொன்னாலோ அது வந்து ரெக்கார்டில் கேட்குது. வைஜேக்கு அப்படியே ஐஸெல்லாம் வைட் ஆகுது. இங்கே வந்து வந்து ஸ்ப்ரெக் பண்ணிவிட்டு எல்லாம் பேசுகிறீங்க, ஆனால் அங்கே இருக்கிற ரெக்கார்டை மாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் ப்ளஸ் அங்கே பேசுகிறத ரெக்கார்டும் இருக்குது. அப்படியே திரும்பி இப்படி ஷாக்காக பார்க்குறீங்க. பார்த்தோன்னே எனக்கு உங்கள்கிட்ட எந்த பேச்சும் இல்லை, என் பசங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயனை தான் பார்த்துட்டு இவன் ரோப்பை கழட்டி என் ரூமுக்கு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிடுறான். இங்கே வைஜேக்கு அள்ளு விடுது. ஐயோ என்னெல்லாம் பேசணும் பற்றி. அவன் இருக்கிறான் ஒரு சரியான கம்யூனிட்டி. ஸ்டே குழந்தைங்களை போய் இம்போர்ட் பண்ணுறான். இப்போ என்ன பிடுங்குற வேலைக்கு போய்ப்பானோ. எப்படியாவது நம்ம இந்த வீட்டை விட்டு போகிறோம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அவனை கம்பி என்னை விடுறான்டி. ஐயோ இத்தனையும் காதில் விழுந்துருக்குமே. ஐயோ எங்கதுக்கு இங்கே வராங்க. ரோப்பை கழட்டுறாங்க. இங்கே அப்படியே வைஜே என்ன அப்படின்னு கேட்டோடனே அடுத்த சீன்லேயே அவளுக்கு கண்ணில் வீங்கியிருக்கு. அப்படி அடிச்சிட்டாங்க போல் மாப்பிள்ளைய. கண்ணெல்லாம் வீங்கியிருக்கு. அதே மாதிரி வாயில் ஃபுல்லாக ப்ளட்டாக ஒழுகிட்டுருக்குது. இந்த பக்கம் வயன் உங்கள் சைடு பக்கம் பார்த்தா வந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன வேலை? இனி அவன் ஆட்டம்தான். உங்களை அப்படியே பெட்டில் போட்டு தரமாக மாப்பிள்ளை செய்கிறான். உங்களால் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பெல்ட்டை போட்டு அப்படியே அந்த இடத்துல கட்டி வச்சிட்டான். அதனால அவன் கையும் மூவ் பண்ண முடியல. அவனோட பாடியோட அட்டாச் ஆகிருக்குனால நவுறவும் முடியல. நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப அழுகிறீங்க. அப்படியே செம பீஸ் தடினி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் படுக்கிறான். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது தெரியுமா அந்த 2 நாள் அவனை பார்க்க முடியாமல். ஆனால் அந்த ரூமில் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு ரொம்ப நல்லா தான் போயிடுச்சு. என்னென்னலாம் பிளான் போட்டிருக்க, என்னென்னலாம் உன் ஃப்ரெண்டுக்காரி பேசியிருக்கா. இன்னால்தான் அவளுக்கு தாராளமாக செஞ்சிட்ருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்ண வைஜேவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஓ உனக்கு இப்போ கூட தெம்பு இருக்கா பேசுகிறதுக்கு? ஒன்றும் அடிச்சிடலாம். இப்போ நீ கீழே போக தானே போகிற, போய் வைஜே பார்த்துட்டு டிஞ்சர் வை. வைஜே இங்கே வைஜே உக்காண்ட்ருக்குறா. கொஞ்சம் நவரலான்னு பார்க்குறா. ஏய் வலிக்குதுங்க சமணங்கள் போட்டு கொஞ்சம் கால் நீட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் நீட்டிக்கிட்டு அவனை டயர்டாக அப்படி உட்காந்துருக்குறா. அவள் இருக்கிற பாடிக்கு சுத்தமாக முடியாது. பட் இருந்தாலும் அவட்டையும் அவன்கிட்ட பிளாக் பெல்ட் வாங்கினால கொஞ்சம் தெம்பாக தான் இருக்கிறான் மாப்பிள்ளை. அப்படியே ஒரு பக்கம் ஸ்டாண்டர்டாக உட்கார முடியுது. அவள் அடித்து அடியில் நல்லா வேறு ஏதாவது பொண்ணாக இருந்தாலும் சொங்கி போய் அப்படியே விழுந்துருப்பா. இங்கே அவங்களுக்கும் அதான் ஷாக்கு. என்னடா எவ்வளோ அடி அடித்தும் இப்படியே உட்காந்துருக்குறா அப்படின்ற மாதிரி. இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வியும் அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். உங்களால் சத்தியமாக முடிஞ்சிருக்காது, நீங்களும் மயக்க போட்டிருப்பீங்க. எனக்கு இந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன். எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரைக் விழுந்துரும்டா. ஸோ அதனால் எனக்கு
இந்த அளவு தான் கண்டென்ட் கொடுக்க முடியும். சரி ஓகே. அவன் ஃபுல்லாக இந்த நாள் ஃபுல்லாக வச்சு செஞ்சுருப்பான். அவங்களால முடிஞ்சிருக்காது. ஃபுல்லாவுமே அது மாதிரி ஃபெயிண்ட் ஆகி தான் இருந்திருப்பீங்க. அவங்களும் உன்னை தட்டுன்னு தட்டி முழிப்பு வர வச்சு ஃபுல்லாக பண்ணி விட்டுருப்பான். எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் ஆகுது. என்னத்த நீங்கள் முழிச்சிங்கன்னா அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட நின்றுட்டு ஷர்ட் மாற்றிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே எந்திரிச்சு கண்ணை அப்படியே திறக்க முடியாமல் திறந்துட்டுருக்கீங்க. அதை அப்படியே நோட்டீஸ் பண்ணிவிட்டு இந்த டைமுக்கு ரெடி ஆயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வெளில போயிடுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உள்ளே வந்து மேட்ஸ் வராங்க. உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க தூக்குறதுக்கு. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தயங்குறீங்க. வந்து ஏன்னா ஒரு மாதிரி நீங்கள் நியூடாக தானே இருக்கீங்க. ஸோ அதனால் ஒரு மாதிரி இருக்குது. அவங்களும் ஒரு டவல் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை வேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உட்காந்துட்டு அழுகிறீங்க பாருங்கள். ஷவர் ஆன் பண்ணி விட்டு தாங்க முடியாத வலி உங்கள் மனசில் இருக்குது. நம்ம ஒரு பென்ட்ரைவ் வாங்கினது தான் இவ்வளோ தப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுகிறீங்க. இங்கே அப்படியே வைஜயை பார்த்தா சாப்பாடு எதுவும் கொடுக்காம சாப்பாடு தண்ணி கூட கொடுக்காம அப்படியே உட்கார வச்சுருப்பாங்க. அவ்வளோ ஒரு மாதிரி மயக்கத்தில் அப்படியே வாலில் சாஞ்சிட்ருக்குறா. இங்கே காய்ச்சுக்கும் கொஞ்சம் பாவமாக இருக்குது. அவங்களுக்கே ஈர மனசு வந்துருச்சு பார்த்துக்கோங்க. அப்படி கிடக்கல. ஏதாவது தண்ணிக்கு கொண்டு வந்து கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பாஸ்க்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் மெதுவாகவே பேசியிருப்பாங்க. இதை அப்படியே நோட்டீஸ் பண்ணியிருப்பான். ஒரு டைமில் நீங்கள் எந்த நிலைமையில் வைஜே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்க்க டைமில் இது கேட்டிருக்கோம். டக்குன்னு காய்ச்சி கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைஜேவை லைட்டாக எழுப்பி விட்டு தண்ணி தெளிப்பாங்க. டக்குன்னு முழிச்சிருவா. இதான்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க பாருங்கள். அவ்வளோ மெதுவாக உட்காந்துட்டு அப்படியே சாப்பிடுவா. அவங்களுக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கும். அப்படியே டக்குன்னு வந்து மூவ் பண்ணி நிற்பாங்க. அவ்வளோ சாப்பிட்ற வேலையை பார்ப்பா. இங்கே வந்து நீங்களாம் ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளும் உங்கள் மிரர்லாம் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு கோவமாக நின்று பார்த்துட்ருக்குறீங்க. அப்புறம் உங்களால் முடியல. அப்புறம் வந்து டோர் நாக் ஆகுது. திறந்தா மேட்ச் நிற்கிறாங்க. நீங்களும் அப்படியே பாட்டுக்கு வந்துட்டு அந்த ரூமில், அதாவது வைஜே இருக்கிற ரூமில் போய் உட்காந்துக்கிறீங்க. வைஜே சாப்பிட்டு உட்காந்துருப்பா போல் கொஞ்சம் தெம்பாக தான் இருக்கிறா. ஆனால் வைஜே இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு நீங்கள் தெம்பா இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அழுகிறீங்க வந்தோடனே. வந்தோடனே ஆண்டி அழுகிற. ஆமாம் நீ உன்னை அவன் கூப்பிட்டு போனால உனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. வயன்னு ஒரு கேரக்டரே இப்போ கூப்பிட்டு போனாங்க. உனக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. என்னடி பண்ணா அவளை சொன்னோடனே எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோடனே அவளை தான் அவளுக்கு காண்டாகுது. இருந்தாலும் ஏதோ பேச வர மாதிரி டக்குன்னு வயன் வந்து வாயை பொத்திடுறான். அமைதியாரி என்னால் நீ அடி வாங்காது அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சத்தியமாக கோபம் வருது. வயன் எதுக்கு இந்த பென்ட்ரைவ்னால தான் எல்லா பிரச்சனை. நீ கேட்கலாம்ல, இந்த பென்ட்ரைவ் தான் கொடுத்துட்டேன் அப்படி எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறேன்னு எவ்வளோ நேரம் கேட்பேன். ஒரு மனுஷன்ட்ட 10 தடவைக்கு மேலே கேட்கலாம். அதுக்கு மேலே கேட்டால் அவன் புரிஞ்சுக்காமல் என்கிட்ட பேடாக பிஹேவ் பண்ண சைக்கோடி. இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உட்காந்துருப்ப ஒரு மாதிரி பாவமா. இங்கே வைஜேக்கும் வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது? சொல்கிறதையும் கேட்டாடே அமைதியாக இருக்கிறா. இதோட எண்டு கார்டு போட்டு இத்துடன் விடைபெறுகிறேன் உங்கள் டார்க். சரி ஓகே. இந்த பிளாக்கோட செகண்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் இதுக்கு மேலே தான் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க. சரி ஓகே. கூடிய சீக்கிரம் அடுத்த பாட்டோட சந்திக்கிறேன். ஓகே, நன்றி வணக்கம் ஃப்ரம் டார்க். பை गाइस. இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராதுன்னு நம்பு. சும்மா போட்டு எதை சொன்னாலும் பயந்துக்கிறீங்க. இப்படி உனக்கு வரனா இந்நேரம் வந்திருக்கணும். வந்துச்சா?